வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்குரிய மார்க்கெட் அனாலிசிஸ்ல முதல்ல நிஃப்டி 50யோட அனலைசிஸ் பார்த்தலாம். இங்க 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை பார்த்தலாம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு நிஃப்டி வெள்ளிக்கிழமை பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் டார்கெட் 24,544 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே நமக்கு இதுதான் இந்த ஜோன். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 24,742 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,895 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயே தொடர்ந்து மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா முதல்ல 24,193 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு 24,040 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு 24,000 உடைச்சு 23,842 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே நம்ம பார்க்க போகிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த லெவல்ஸ் வந்து சார்ட்டை அனலைஸ் பண்ணி பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி ட்ரா பண்ண லைன்ஸ். இப்போ இங்கே 2 சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம், 1வது சேனல் 2வது சேனல். இப்போ 1வது சேனலில் நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,600 வரைக்கும் ரீச் ஆகி திரும்ப என்ன ஆயிருக்கு, நமக்கு இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோட பேட்டர்னில் வந்து மேட்ச் ஆயிருக்கு. இப்போ அடுத்து மார்க்கெட்டோட போக்கு வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. அதாவது தொடர்ந்து இன்னும் கீழ் நோக்கி நகருது அப்படின்னா எங்க வரைக்கும் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 24,150 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதாவது இந்த ஃபேஸ் நமக்கு இந்த ஜோனெல்லாம் எக்ஸிட் பண்ணி தொடர்ந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா 24,150 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த 150ல நமக்கு திரும்ப மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வந்து திரும்பவும் இந்த 1வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அடுத்த வாரத்துல நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல இங்கே நம்ம அப் ட்ரெண்டுக்குரிய சேனலும் இப்போ இங்கே நமக்கு டவுன்ல மூவ் ஆச்சு இல்லையா, அந்த சேனலும் ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதில் நமக்கு இங்கே அப் ட்ரெண்டில் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்டை வச்சு ஒரு பாக்ஸும், அந்த பாக்ஸ் வந்து இங்கே நமக்கு இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ஓப்பன் ஆன பாக்ஸ். இதை க்ளோனிங் பண்ணி நம்ம இந்த பாக்ஸ் முதல் கட்ட பாக்ஸை வரைஞ்சிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு முதல் பாக்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே நமக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸ் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையே தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக 25,000 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 25,000 தொடும் பொழுது நமக்கு ஒரு சின்ன மாற்ற மார்க்கெட்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளானை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 55,539 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு ஜோன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு 55,963 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்த பார்க்கும்பொழுது நமக்கு இங்கே ஒரு ஜோன் இருக்கு. இப்போ இதையே ஜோனா இங்கே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்து நமக்கு மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும், 56,236 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
இதுவே நமக்கு பைவட் பாயிண்ட் தொடர்ந்து கீழ் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா 54,842 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே ஜோன் எடுத்துக்கலாம். இதை எக்ஸிட் பண்ணி தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 54,569 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதையும் தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 54,145 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ பாக்ஸில் நம்ம அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1வது பாக்ஸுக்குள்ளேயே நமக்கு மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அல்லது நமக்கு இப்போ இந்த 56,150 உடைச்சு நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக 57,000 அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த லெவலை வந்து நமக்கு உடைச்சு மேல் நோக்கி நகரும். அப்போ உடைக்கும் பொழுது நம்ம இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுகள் நீங்கள் ஜோன் செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணுதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு 57,000 ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸை அமைச்சுக்க முடியும். இதுவே ஜோனுக்குள்ளே திரும்பவும் மார்க்கெட் என்ன ஆகலாம், ஒரு மாற்றம் கொடுக்கலாம். மாற்றம் கொடுத்து நமக்கு பாக்ஸோட கீழ்ப்பகுதி அதாவது 54,900 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே நமக்கு இந்த பாக்ஸையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா இங்கே நீங்கள் இந்த ஜோன் எடுத்துக்கோங்க. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப நமக்கு 53,000 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் மார்க்கெட்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம கேண்டில் ஸ்டிக்கை எடுத்திருக்கோம். இதில் நம்ம இது வந்து லோ பாயிண்ட்டும் இங்கே ஹை பாயிண்ட் இந்த இதோடு எடுத்திருக்கோம். அடுத்து இந்த ஹை பாயிண்ட்டை இங்கே நம்ம இந்த லெவல்ஸை வச்சு ஒரு சேனலும் உள்ளுக்குள்ளே இந்த சின்ன சின்ன கேண்டில்ஸ் நம்ம மூவ்மெண்ட்டையும் 3ஐயும் எடுத்துருக்கோம். இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நமக்கு மேலே ஏற ஆரம்பிச்சுன்னா எங்கே வரைக்கும் வர ஆரம்பிக்குது, 56,200 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிருக்க 57,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவே கீழே மார்க்கெட்டில் வந்து நமக்கு இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா 54,500 வரைக்கும் வரும். அடுத்த கட்டம் நமக்கு இதையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா நம்ம இங்கே இந்த ஒரு லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா 52,900. இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவலாக மார்க்கெட் வந்து எந்த லெவலில் ரீச் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வந்தோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளானையும் அமைச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.